வாங்க. மரியாதையா உங்க கையில இருக்கிற வாட்ச் மோதிரம் எல்லாத்தையும் கைட்டு கொடுங்க. என்னடா தலைவர்? உட்காருப்பா. உட்காரியா விடுறா. நான் பால் வியாபாரம் பண்ண மாடு வாங்கணும். ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட பேங்க்ல இருந்தா யார் கொடுத்தா என்ன? எனக்கு வேணுங்கிறது துட்டு. டவுன்ல இவனோட தோஸ்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து 2000 ரூபாய் பணம் கடனா கொடுத்துக்கிறானா. அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற. அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அத்தாச்சியா? பால் வியாபாரிங்கிறதுக்கா? நீ என்ன செய்யற? ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற. இந்த அப்பா மாட்டை கூட்டி வந்துட்டேன். இந்த ஜோடித்தால பாலக்கரை நான் அதை கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா? யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கனே. நேத்து கூட ராமசாமி, கோயன்சாமி, குப்சாமி 3 பேருக்கு பால் ஊத்திருக்கனே. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? ஆமாப்பா, செத்துட்டாங்க. செத்தத்தனப்பா பால் ஊத்த முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா? ஊத்துறாரு தினம் எங்களுக்கெல்லாம். தலைவர் மனசு புண்படாம 2000 கடனை கொடுங்க. சில்லறையா கொடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதாவது 4 பேரா பிரிச்சு எண்ணினா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே, அத சொல்றேன். எங்க பேங்க்ல கடன் வேணும்னா 2 பேர் உத்தரவாத கழித்து போடணும். அவ்வளவுதானே? பௌர்ணமி, வளர்பிற 2 பேரும் கை நாட்டு வைக்கடா. கை நாட்டா? படிச்சவங்க கழித்து போடணும். இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சல? இவன் 4வது 3 வருஷம், இவன் 3வது 4 வருஷம். இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா. யோ, இவன் படிப்பு உள்ளவன் குத்துற முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான். இத பாருப்பா, இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது. சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும். வீடு இருக்கிறவன் தானே? இவனுக்கு 2 வீடு இருக்குது. எங்க இருக்குது? இந்த ஊர்ல பெரிய வீடு, பக்கத்து ஊர்ல சின்ன வீடு. நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க்குக்கு அடமானம்னு முத்திர குத்துவோம். மாட்டு முதுகுல தானே? நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திர குத்து சார். எனக்கு சரி, மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? எங்களை கேட்டா நீ முன்ன பின்ன மாடு பாத்துக்கிறியா? சட்ட பாச்சாடா, நீ வா மாடு பாக்கலாம். வா டாய் சார புடிச்சாடா.